டிபி எடுகேஷனுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது 9வது அப்ளிகேஷனான மெடிடேஷன் அப்ளிகேஷனுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது தெளிவாகி இருக்கும். நாங்கள் ஏற்கனவே கதைத்தது போன்றே இந்த அப்ளிகேஷனில் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எவ்வாறு செய்வது மற்றும் நாங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் வேலை செய்யும் பொழுது அதனுடன் எவ்வாறு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டினை சரியாக செய்வது என்பது பற்றி மெயின் ஃபோக்கஸினை கொடுக்க போகின்றோம். நாங்கள் இந்த செக்ஷனில் எவ்வாறு எமது பாட்டம் நேவிகேஷன் பாரினை இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். உங்களுக்கு இதற்கு தேவையான Flutter SVG என்னும் பேக்கேஜினையும் இன்ஸ்டால் செய்தோம் என்பது நினைவிருக்கும். நான் உங்களுக்கு அந்த விடயங்களை மீண்டும் கோடில் காண்பிக்கின்றேன். எமது அப்ளிகேஷனில் SVG இமேஜஸ்களை கொடுத்து இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரினை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் கடந்த செக்ஷனில் எங்களது அப்ளிகேஷனில் பயன்படுத்தப்படும் பிரதான 3 என்டிட்டிஸ் என்னவென்று அடையாளம் கண்டோம். ஒன்று மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைசஸ், மற்றொன்று மெடிடேஷன்ஸ் என்பதாகும். அடுத்தது ஸ்லீப் கண்டென்ட் என்பதாகும், இல்லை என்றால் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்பதாகும். அதன் பிறகு இந்த 3 என்டிட்டிஸ்களுக்கும் உரிய டேட்டா ஃபீல்ட்ஸ்களை டிஃபைன் செய்து இந்த மாடலினை உருவாக்கியதுதான் கடந்த செக்ஷனில் செய்தோம். அதே போல நாங்கள் toJSON மற்றும் fromJSON மெத்தட்ஸ் இரண்டையும் அனைத்து மாடலுக்கும் கிரியேட் செய்து கொண்டோம். உங்களுக்கு புரியும், இந்த 2 மெத்தட்ஸ்களுமே மிகவும் சமமானது என்று. அனைத்து மாடல்களிலும் டேட்டா ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் மாறுகிறது. உங்களுக்கு இங்கு இருக்கும் fromJSON மற்றும் toJSON எனும் மெத்தட்ஸ் புரியவில்லை என்றால் நாங்கள் இதை பற்றி கடந்த செக்ஷன் ஒன்றில் நன்றாக கதைத்திருந்தோம். இங்கு நாங்கள் எப்படி ஒரு JSON ஆப்ஜெக்டினை ஒரு டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்வது என்று பேசியிருந்தோம். அதே போல எங்களது டாட் ஆப்ஜெக்டினை எப்படி JSON மேப் அல்லது ஒரு JSON ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்வது என்று கதைத்தோம். இந்த விஷயங்களுக்கு JSON சீரியலைசேஷன் அண்ட் டீசீரியலைசேஷன் என்றே நாங்கள் சொல்வோம். இதை பற்றி நான் தனி ஒரு செக்ஷனில் கதைத்தேன். எங்களது பிளேலிஸ்டுக்கு சென்று பார்த்தால் உங்களால் அந்த விஷயங்களை கண்டறிய முடியும். இப்போது நாங்கள் மாடல்ஸ்களை உருவாக்கி முடித்து விட்டோம். இப்போது நாங்கள் இங்கு இருக்கும் எங்களது மெயின் பேஜினையே உருவாக்க வேண்டியுள்ளது. முதலில் நாங்கள் இந்த மெயின் பேஜுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரினை கொடுத்துக் கொள்வோம். இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரினை இம்ப்ளிமெண்ட் செய்ய போகும்போது எப்படி எங்களது Flutter அப்ளிகேஷன் உள்ளே இது போன்ற கஸ்டம் SVG இமேஜ் ஒன்றை ரெண்டர் செய்வது என்று உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும். இந்த SVG ஃபார்மட்டினை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது மிகவும் கடினமான ஒரு விடயம் அல்ல. இந்த செக்ஷனை பற்றி பேச வேண்டுமானால் எங்களுக்கு இங்கிருக்கும் Flutter SVG எனும் பேக்கேஜ் தேவைப்படும். இதை நீங்கள் கண்டறிவது பெரிய கஷ்டமான விடயம் ஒன்று அல்ல. உங்களால் கூகுளிற்கு சென்று அல்லது உங்களுக்கு விருப்பமான பிரவுசர் ஒன்றை ஓபன் செய்து Flutter SVG என்று சர்ச் செய்து கொள்ள முடியும். இந்த Flutter SVG பேக்கேஜினை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்களால் SVGயை பயன்படுத்த முடியாது. இப்போது நான் எங்கிருந்து இந்த SVGக்களை எடுப்பது என்று சொல்லித் தருகிறேன். உங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தும் இந்த SVGகள் தேவைப்பட்டால் மற்றும் இங்கு இருக்கும் இந்த ஸ்கிரீன்ஸ்களின் இமேஜஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் UI ரீதியாக நான் சில ஸ்கிரீன்ஷாட்ஸ்களை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். நான் இந்த மெடிடேட் எனும் ரெபாசிட்டரியின் லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருப்பேன். இதில் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கண்டறிய முடியும். இதற்குள் உங்களுக்கு அசெட்ஸ் என்று ஒரு ஃபோல்டரினை கண்டறிய முடியும். இந்த அசெட்ஸ் என்னும் ஃபோல்டர் உள்ளே இங்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ் என்று ஒரு ஃபோல்டர் இருக்கிறது. இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் என்னும் ஃபோல்டர் உள்ளே எங்களது அப்ளிகேஷனின் அனைத்து ஸ்கிரீன்ஷாட்களும் அப்லோட் செய்யப்பட்டுள்ளன. உங்களுக்கு பிடித்த ஒன்றை ஓபன் செய்து பார்க்க முடியும். இங்கிருந்து நாங்கள் இதை டவுன்லோட் செய்ய முடியும். உங்களுக்கு விளங்கும் இந்த அப்ளிகேஷனின் ஸ்கிரீன்ஷாட்ஸ்களை தான் நான் இங்கு ஸ்கிரீன்ஷாட் எனும் ஃபோல்டர் உள்ளே கொடுத்துள்ளேன். இதை வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது. இவை அனைத்தையும் முதலில் டவுன்லோட் செய்து கொள்ளுமாறு நான் உங்களுக்கு சஜஸ்ட் செய்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டு போகும் இந்த UIக்களின் இமேஜஸ் உங்களிடம் இருப்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் முதலில் இவற்றுக்கு நார்மல் ஐக்கன் சிலவற்றை கொடுத்து இந்த நேவிகேஷன் வேலை செய்யும் விதமாக இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரினை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நாங்கள் எங்களது கோடுக்கு இப்பொழுது செல்வோம். நான் இந்த pubspec.yaml-னை நீக்கி விடுகிறேன். நாங்கள் எங்களது main.dot-னை ஓபன் செய்து கொள்வோம். உங்களுக்கு விளங்கும் main.dot-இல் பல விடயங்கள் உள்ளன. எனக்கு இவை அனைத்தும் தேவைப்படாது. நான் இந்த அனைத்தையும் மார்க் செய்து நீக்கி விடுகிறேன். நாங்கள் முதலில் void main என்று எழுதிக் கொள்வோம். அடுத்ததாக மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே நாங்கள் run app எனும் மெத்தடினை கொடுக்க வேண்டும்.
ரன் ஆப்பிற்கு நாங்கள் மை ஆப் எனும் கிளாஸினை கொடுப்போம். இன்னும் நாங்கள் மை ஆப் எனும் கிளாஸினை இம்ப்ளிமெண்ட் செய்யவில்லை. நான் இப்போது ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை உருவாக்குகின்றேன். STL என்று டைப் செய்தால் உங்களால் ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட்டினை உருவாக்க முடியும். நான் கிளாஸின் பெயராக மை ஆப் என்று பெயரை கொடுக்கின்றேன். இங்கு இம்போர்ட் செய்த கிளாஸின் பெயரை நாங்கள் சரியாக கொடுக்க வேண்டும். இங்கு ஒரு கமா ஒன்றை இடுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை கன்ஸ்டன்ட் ஒன்றாக குறித்து கொள்ள முடியும். தற்போதைக்கு நான் இந்த விஷயங்களை செய்யவில்லை. அடுத்ததாக உங்களால் இங்கு பிளேஸ் ஹோல்டர் இல்லாமல் மெட்டீரியல் ஆப் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய முடியும். மெட்டீரியல் ஆப்பில் ப்ராப்பர்ட்டிஸ் பல உள்ளன. நான் டைட்டிலுக்கு மெடிடேட் ஆப் ஃப்ளட்டர் என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு விருப்பமான ஒரு பெயரையும் கொடுக்க முடியும். எந்த இஷ்யூவும் இல்லை. ஹோம் எனும் ப்ராப்பர்ட்டி எமக்கு முக்கியமாகும். ஹோம் எனும் ப்ராப்பர்ட்டியிற்கு நான் ஒரு விஜெட்டினை ரெண்டர் செய்ய வேண்டும். நான் இதற்கு மெயின் ஸ்கிரீன் என்று ஒரு விஜெட்டினை கொடுக்கின்றேன். நாங்கள் மெயின் ஸ்கிரீனினை இன்னும் சிறிது நேரத்தில் உருவாக்குவோம். உங்களுக்கு விளங்கும் மெயின் ஸ்கிரீன் என்று ஒரு விஜெட்டினை இன்னும் நாங்கள் உருவாக்கவில்லை. நாங்கள் இப்போது மெயின் ஸ்கிரீனினை உருவாக்குவோம். நாங்கள் மாடல்ஸ் ஃபோல்டருக்கு வெளியே லைபில் உள்ளே பேஜஸ் என்று புதிதாக ஒரு ஃபோல்டரினை உருவாக்குவோம். பேஜஸ் ஃபோல்டர் உள்ளே நான் மெயின் ஸ்கிரீனினை உருவாக்குகின்றேன். நான் இங்கு மெயின் ஸ்கிரீன் என்று உருவாக்குவதற்கு காரணம், நான் மெயின் ஸ்கிரீனில் தான் ஹோமினை கிளிக் செய்த பிறகு ஹோம் விஜெட்டினை ரெண்டர் செய்கிறேன். இங்கிருக்கும் இந்த மெடிடேட் டேப்பினை கிளிக் செய்த பிறகு அதற்கு தேவையான இந்த விஜெட்ஸ்களை எங்களது மெயின் பேஜில் இருந்து தான் தேவையானவாறு ரெண்டர் செய்கிறோம். மெயின் பேஜில் தான் பாட்டம் நேவிகேஷன் பாரினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். இப்போது நாங்கள் இதையும் ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றாக உருவாக்குவோம். ஏனென்றால் எமக்கு பாட்டம் நேவிகேஷன் பாரின் மாற்றங்களுக்கு ஏற்ப உருவாக்க வேண்டுமானால் இதில் ஸ்டேட் தேவைப்படும். நாங்கள் கோ ரவுட்டரினை பயன்படுத்துவதால் இதை நமக்கு ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாகவும் உருவாக்க முடியும். ஆனால் இதை அதிகம் கம்ப்ளெக்ஸ் ஆக்க தேவையில்லை. நான் இதை மட்டும் தற்போதைக்கு ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றாக உருவாக்குகிறேன். நாங்கள் இங்கு மை விஜெட் எனும் கிளாஸினை குறித்து இதற்கு மெயின் ஸ்கிரீன் என்று கொடுப்போம். அடுத்ததாக உங்களால் இங்கு வந்து எங்களது மெயின் ஸ்கிரீனை இம்போர்ட் செய்து கொள்ள முடியும். நமக்கு இந்த விஷயங்களை மாற்ற வேண்டி இருக்கும். ஏனென்றால் நாங்கள் ஆப் ரவுட்டர் அல்லது எங்களது கோ ரவுட்டரினை செட்டப் செய்யும் போது இந்த விஷயங்களை நாங்கள் மாற்ற வேண்டி இருக்கும். ஆனால் எனக்கு தற்போதைக்கு இது போதுமானதாகும். நாங்கள் இங்கிருக்கும் மெயின் ஸ்கிரீனிற்கு ஒரு ஸ்கேஃபோல்டினை கொடுப்போம். அதன் பிறகு இதை சேவ் செய்தால் உங்களது அப்ளிகேஷனில் இது போன்ற ஒரு ஒயிட் பேஜினை பார்க்க முடியும். ஸ்கேஃபோல்டில் தான் நான் எனது பாட்டம் நேவிகேஷன் பாரினை கொடுக்க வேண்டும். எப்படி பாட்டம் நேவிகேஷன் பாரினை இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று நாங்கள் இப்போது பார்ப்போம். இப்போது நமக்கு ஸ்கேஃபோல்டு உள்ளே பாட்டம் நேவிகேஷன் பார் ஒன்றை தான் கொடுக்க வேண்டும். உங்களால் நேவிகேஷன் பாரினை இவ்வாறு டைப் செய்ய முடியும். இங்கு மேலே ஹோவர் செய்து கொண்டிருந்தால் இதற்கு நாங்கள் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது என்னவென்று உங்களால் பார்க்க முடியும். இதில் சைல்டாக ஒரு விஜெட்டினை தான் இதற்கு கொடுக்க வேண்டும். நான் முதலில் இதை கிளிப் ரெக்டால் ரேப் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு பாட்டம் நேவிகேஷன் பாரிற்கு பாட்டம் ரேடியஸ் ஒன்று கொடுக்க வேண்டியுள்ளதால் இவ்வாறு கிளிப் ரெக்டால் ரேப் செய்து கொள்கிறேன். அதன் பிறகு உங்களால் இதனுடைய சைல்ட் ப்ராப்பர்ட்டியாக பாட்டம் நேவிகேஷன் பாரினை கொடுக்க முடியும். அதன் பிறகு ஐட்டம்ஸிற்கு பதிலாக நான் விஜெட்ஸ் அரே ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். தற்போதைக்கு நான் இங்கு பார்டர் ரேடியஸ் ஒன்று கொடுக்கின்றேன். நான் இந்த கலர்ஸினை கொடுத்த பிறகு இங்கு ஏன் பார்டர் ரேடியஸ் கொடுத்தேன் என்று உங்களால் பார்க்க முடியும். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்று கொடுத்து நான் தற்போதைக்கு 100 ரேடியஸ் கொடுக்கின்றேன். உங்களுக்கு இன்னும் தெரியவில்லை, இங்கு ஒரு இஷ்யூ வந்துள்ளது. ஏனென்றால் இங்கு ஐட்டம்ஸ் டாட் லென்த் 2 அல்லது அதற்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு ஐட்டம்ஸினை நல்லாக வைத்திருக்க முடியாது. இதன் மேல் ஹோவர் செய்து கொண்டிருந்தால் இது ஒரு ரிக்வயர்ட் ஃபீல்டாக உங்களுக்கு விளங்கும். நாங்கள் கண்டிப்பாக இதை நான் நலபிள் ஃபீல்டாக கொடுக்க வேண்டும். இதற்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸ் லிஸ்ட் ஒன்றாகும். நாங்கள் எங்களது முதலாவது பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டமினை உருவாக்குவோம். நான் இங்கு பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு விளங்கும், நாங்கள் முதலில் ஒரு ஐக்கனினை கொடுக்க வேண்டும். நாங்கள் தற்போதைக்கு SVG இல்லாமல் இவ்வாறு ஐக்கன்ஸ் டாட் ஹோம் என்று ஒரு ஐக்கனினை கொடுப்போம். எங்களது ஐக்கன்ஸ் லைப்ரரியில் ஹோம் ஐக்கன் இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். நான் இங்கு ஹோம் என்று டைப் செய்கிறேன். நான் இதை சேவ் செய்கிறேன். அடுத்ததாக இதற்கு கண்டிப்பாக நான் ஒரு லேபிள் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். நீங்கள் இதை ஹோவர் செய்து கொண்டிருந்தால் பார்க்க முடியும். இதற்கு நாங்கள் ரிக்வயர்டாக ஒரு ஐக்கனினை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நமக்கு லேபிள் ஒன்றையும் கொடுக்க முடியும். உங்களுக்கு விளங்கும், இங்கு இன்னும் பல விஷயங்களை பாஸ் செய்ய முடியும். நான் கண்டிப்பாக லேபிள் ஒன்றை கொடுக்க வேண்டும். லேபிள் கொடுப்பது மிகவும் முக்கியமானது.
இதை ஹோவர் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு விளங்கும் லேபிளிற்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். இது நல்லாகவும் இருக்கலாம். நான் இங்கு ஹோம் என்று கொடுக்கின்றேன். நமக்கு இன்னும் எரர் ரிசால்வ் ஆகவில்லை. ஏனென்றால் நமக்கு இன்னும் ஒரு நேவிகேஷன் பார் ஐட்டம் தேவை. நான் இங்கு இன்னொன்றை காப்பி செய்கிறேன். ஏனென்றால் 2 அல்லது 2ற்கு மேல் இருக்க வேண்டும். தற்போதைக்கு நாங்கள் இங்கேயும் ஹோம் ஐக்கனினையே வைத்திருப்போம். ஏனென்றால் இந்த ஐக்கனினை எப்படி இருந்தாலும் நான் மாற்றுவேன் என்பதால் ஆகும். இதை நாங்கள் மெடிடேஷன் என்று மாற்றிக்கொள்வோம். இப்போது இதை பார்த்தால் உங்களது அப்ளிகேஷனில் உள்ள இஷ்யூ நீங்கி இருக்க வேண்டும். உங்களுக்கு விளங்கும் நாங்கள் கிளிக் செய்தாலும் இன்னும் ஒன்றும் மாறவில்லை. ஏனென்றால் நாங்கள் அந்த விஷயங்களுக்கு லாஜிக் எழுதவில்லை என்பதால் ஆகும். நாங்கள் இங்கு இமேஜிற்கு சென்றால் உங்களுக்கு விளங்கும் தற்போதைக்கு இது போன்றிருக்கும் பாட்டம் நேவிகேஷன் பாரினை இது போன்ற அழகான ஒன்றாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு விளங்கும் நமக்கு இணைந்து ஐட்டம்ஸ் தேவை. நான் இங்கு இணைத்து ஐட்டம்ஸினை கொடுக்கின்றேன். இங்கு இந்த ஐட்டம் ஒன்றை உங்களுக்கு கஸ்டம் விஜெட் ஒன்றாக உருவாக்க முடியும். ஆனால் நான் அந்தளவு கம்ப்ளெக்ஸ் ஆக்க போவதில்லை. உங்களுக்கு விளங்கும் நான் இங்கு இணைந்து பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸ்களை கொடுக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு இங்கு இணைந்து பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸ் தேவை என்பதால் ஆகும். இவற்றை கொடுத்து சேவ் செய்ததும் இவை மறைந்து போகும். நாங்கள் இவற்றை கன்ஃபிகர் செய்ய வேண்டும். அப்போதுதான் இவை டிஸ்பிளே ஆகும். முதலில் இவற்றை இப்படியே வைத்துக்கொண்டு நமக்கு இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ்களை கன்ஃபிகர் செய்ய வேண்டும். இங்கு ஐட்டம்ஸ் என்னும் இடத்தில் இருந்து வெளியே வந்து உங்களால் இங்கு ஒரு செலக்டட் கலர் ஒன்றை உருவாக்க முடியும். நான் தற்போதைக்கு செலக்டட் கலரினை colors.red என்று கொடுக்கின்றேன். அதேபோல் இங்கு அன்செலக்டட் கலர் என்று இன்னும் ஒரு கலர் இருக்கிறது. அதாவது செலக்ட் செய்யப்படாத பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டமின் கலரினை உங்களால் மாற்ற முடியும். உங்களுக்கு விளங்கும் இங்கு அன்செலக்டட் ஃபாண்ட் சைஸ், அன்செலக்டட் ஐக்கன் தீம், அன்செலக்டட் கலர், ஐட்டம் கலர் என பல உள்ளன. எனக்கு தேவையானது இங்குள்ள அன்செலக்டட் ஐட்டம் கலர். நான் colors.gray என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இந்த கலர்ஸ்களை கன்ஸ்டன்ஸாக டிஃபைன் செய்வோம். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு விளங்கும் இப்போது இது தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு தற்போதைக்கு தேவையானது எங்களது பாட்டம் நேவிகேஷன் பாரில் SVG ஐக்கன்ஸ்களை ரெண்டர் செய்வது. அதன் பிறகு எங்களது கோடினை டிஃபைன் செய்ய முடியும். உங்களுக்கு விளங்கும் இந்த விஷயங்கள் வேலை செய்யவில்லை. ஏனென்றால் இது வேலை செய்யும் விதமாக இந்த ஸ்டேட்டினை ரிஃப்ரெஷ் செய்ய வேண்டும். இப்பொழுது நமக்கு இங்கு சில சிறிய விஷயங்களை செய்ய வேண்டியுள்ளது. ஏனென்றால் நாங்கள் இங்கு ரெண்டராக வேண்டிய விஜெட்ஸ்களை டிஃபைன் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஹோம் என்பதை கிளிக் செய்த பிறகு உங்களது ஹோம் பேஜ் ரெண்டராக வேண்டும். அதன் பிறகு இங்குள்ள மெடிடேட் என்பதை கிளிக் செய்த பிறகு மெடிடேட் பேஜ் ரெண்டராக வேண்டும். அந்த வகையில் நாங்கள் முதலில் இந்த இணைந்து விஜெட்ஸ்களை உருவாக்க வேண்டும். அதை நாங்கள் பேஜஸ் உள்ளேயே கொடுப்போம். ஏனென்றால் பேஜஸாக எடுத்தால்தான் இதில் நடப்பது என்னவென்று புரியும். நான் இங்கு புதிதாக ஒரு ஃபோல்டர் ஒன்றை உருவாக்குகின்றேன். நான் இங்கு மெயின் ஸ்கிரீன்ஸ் என்று கொடுக்கின்றேன். மெயின் ஸ்கிரீன்ஸ் உள்ளே நான் முதலில் எனது ஹோம் ஸ்கிரீனினை உருவாக்குகின்றேன். நான் இதற்கு ஹோம் பேஜ் என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு எனக்கு தேவையானது எனது மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைசஸினை கொடுப்பது. அடுத்ததாக நமக்கு தேவையானது மூன்றாவது கிரியேட் கஸ்டம் எக்ஸசைஸ் என்பதாகும். நான் இதற்கு கிரியேட் கஸ்டம் எக்ஸசைசஸ் பேஜ் டாட் என்று கொடுக்கின்றேன். அடுத்ததாக நமக்கு கஸ்டம் எக்ஸசைசஸினை யூசருக்கு காட்ட வேண்டிய பேஜ் தேவையாக உள்ளது. நான் இதற்கு கஸ்டம் எக்ஸசைசஸ் பேஜ் என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இப்போது 4 பேஜஸ்களை உருவாக்கிவிட்டோம். இப்போது நமக்கு இறுதி பக்கமான ப்ரொஃபைல் பேஜினை உருவாக்குவதே மீதமுள்ளது. நான் இதற்கு ப்ரொஃபைல் பேஜ் டாட் என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இணைத்து விஜெட்ஸ்களை உருவாக்கிவிட்டோம். நாங்கள் இப்போது இங்கு இந்த விஜெட்ஸ்களை ஃபில் செய்ய வேண்டும். நான் இவை அனைத்தையும் ஸ்டேட்லெஸ் விஜெட்ஸாக உருவாக்கிக் கொள்கிறேன். இது எனது ப்ரொஃபைல் பேஜ் ஆகும். அதன் பிறகு நான் இங்குள்ள பிளேஸ் ஹோல்டரினை நீக்கிவிட்டு ஸ்கேஃபோல்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நமக்கு ஸ்கேஃபோல்டின் பாடி தான் தேவைப்படும். இல்லை என்றால் நாங்கள் ஆப் பாரினை கொடுத்துக் கொள்வோம். நான் இங்கு ஸ்கேஃபோல்டின் ஆப் பாரினை கொடுக்கின்றேன். நமக்கு ஒரு ஆப் பார் தான் தேவை. நான் ஆப் பாரின் டைட்டிலாக ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டினை கொடுக்கின்றேன். இங்கு நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டினை கொடுப்போம். இதற்கு ப்ரொஃபைல் என்று கொடுப்போம். இந்த பேஜஸ் அனைத்தும் சரியாக ரெண்டர் ஆகிறதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இது போன்ற சில பேஜஸ் தான் எனக்கு தேவைப்படுகின்றன. இப்போது ப்ரொஃபைல் பேஜ் ஓகே. நான் இந்த கோடினை காப்பி செய்து கொள்கிறேன். அடுத்து நான் எனது கஸ்டம் எக்ஸசைஸ் பேஜுக்கு வந்து அந்த கோடினை இப்படி பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். இந்த ப்ரொஃபைல் பேஜ் எனும் இந்த கிளாஸ் பெயரை குறித்து கொண்டு ரைட் கிளிக் செய்தால் அங்கு ரீநேம் சிம்பிள்ஸ் என்று ஒன்று ஆப்ஷன் இருக்கும். இதன் ஷார்ட்கட் F2 ஆகும்.
ரீநேம் சிம்பிள் என்பதற்கு சென்று இதை கஸ்டம் எக்ஸசைசஸ் பேஜ் என்று மாற்றிக்கொள்வோம். உங்களுக்கு விளங்கும் அது இருக்கும் இடமெல்லாம் தானாகவே இது மாறிவிடும். நாங்கள் இதிலிருந்து ஒரு காப்பி எடுத்து இதில் கொடுப்போம். ஏனென்றால் இது ரெண்டர் ஆகிறதா என்று பார்க்க வேண்டும். நான் இப்போது அதையும் க்ளோஸ் செய்து கொள்கின்றேன். கிரியேட் கஸ்டம் எக்ஸசைஸ் பேஜுக்கும் நாங்கள் காப்பி செய்ததை பேஸ்ட் செய்து கொள்வோம். இதைத்தான் நான் காப்பி செய்கிறேன். இங்கு ரைட் கிளிக் செய்து ரீநேம் சிம்பிள் கொடுத்து கிரியேட் எக்ஸசைசஸ் பேஜ் என்று கொடுப்போம். அடுத்து நமக்கு தேவைப்படுவது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் பேஜ். நாங்கள் இதையும் இங்கிருந்து எடுப்போம். ரைட் கிளிக் செய்து ரீநேம் சிம்பிள் கொடுத்து மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் பேஜ் என்று ரீநேம் செய்து கொள்வோம். நாங்கள் இதிலிருந்து ஒரு காப்பி எடுத்து இதில் கொடுத்துக் கொள்வோம். அடுத்ததாக எங்களது ஹோம் பேஜினை உருவாக்குவோம். இங்கு ரீநேம் சிம்பிள் கொடுத்து ஹோம் பேஜ் என்று ரீநேம் செய்து கொள்வோம். இப்போது நாங்கள் ரெண்டர் செய்ய வேண்டிய ஸ்கிரீன்ஸ்களை உருவாக்கி முடித்து விட்டோம். இப்போது நான் மீண்டும் எனது மெயின் ஸ்கிரீனுக்கு வருகிறேன். இப்போது நான் மெயின் ஸ்கிரீனில் இந்த ஸ்கிரீன்ஸ்களை இம்போர்ட் செய்ய வேண்டும். நான் முதலில் இங்கு ஸ்டேட் கிளாஸுக்கு கீழே விஜெட் ட்ரீனை ஓவர்ரைட் செய்யும் இடத்தில் ஒரு ஸ்டாட்டிக் கன்ஸ்டன்ட் ஒன்றை உருவாக்கி கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு இந்த ஸ்கிரீன்ஸ்களை இம்போர்ட் செய்ய வேண்டும். நான் இதை ஒரு லிஸ்டாக கொடுத்துக் கொள்கிறேன். உங்களுக்கு விளங்கும் இந்த லிஸ்டில் இருப்பது விஜெட்ஸ். விஜெட் லிஸ்ட் ஒன்றை தான் நான் கொடுக்கின்றேன். நான் இதற்கு பேஜஸ் என்று பெயர் வைக்கின்றேன். இது ஒரு அரே ஆகும். இந்த அரே உள்ளே இருப்பது விஜெட்ஸ். நான் எனது ஹோம் பேஜினை இம்போர்ட் செய்கிறேன். இவை சரியாக இம்போர்ட் ஆகிறதா என்று பாருங்கள். அடுத்ததாக எனது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் பேஜினை இம்போர்ட் செய்து கொள்வோம். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த அரேயில் நாங்கள் கொடுக்கும் வரிசைப்படியே இது டிஸ்பிளே ஆகும். அதாவது முதலாவது லிஸ்ட் எலிமெண்டாக நீங்கள் ஹோம் பேஜினை இம்போர்ட் செய்தால் உங்களது பாட்டம் நேவிகேஷன் பாரில் முதலாவதாக ஹோம் பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். அது நமக்கு மிகவும் வசதியானது. நாங்கள் டெவலப்மெண்ட் செய்து கொண்டு போகும்போது இந்த லிஸ்டில் இருக்கும் இண்டெக்ஸினை மாற்றி மாற்றி மிக எளிதாக டெவலப் செய்ய முடியும். அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து கிரியேட் எக்ஸசைசஸ் பேஜ். அடுத்ததாக கஸ்டம் எக்ஸசைசஸ் பேஜ். ஃபைனலி எங்களது ப்ரொஃபைல் பேஜ். பேஜஸ் அனைத்தும் இம்போர்ட் ஆகிவிட்டன. உங்களுக்கு விளங்கும் மேலே இம்போர்ட்ஸ் அனைத்தும் சரியாக வந்துள்ளன. இவை சரியாக வரவில்லை என்றால் நீங்கள் இவற்றை மேனுவலி இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். பேஜஸ் என்பதை நான் இங்கு ஒரு பிரைவேட் வேரியபிளாகத்தான் பயன்படுத்தினேன். இப்போது இந்த பேஜஸில் செலக்ட் ஆகி இருக்கும் இண்டெக்ஸினை ட்ராக் செய்ய நான் ஒரு இன்டிஜரினை உருவாக்கி கொள்கிறேன். நான் இதை செலக்டட் இண்டெக்ஸ் என்று கொடுக்கின்றேன். இதை பற்றி நான் முன்னரே பேசி இருக்கின்றேன். நான் ஆரம்பத்தில் செலக்ட் ஆகி இருக்கும் இண்டெக்ஸினை 0 இனிஷியலைஸ் செய்து கொள்கிறேன். இதையும் நான் ஒரு பிரைவேட் வேரியபிளாகத்தான் உருவாக்கினேன். இப்போது ஒரு மெத்தடினை உருவாக்குவோம். நாங்கள் இங்கு இருக்கும் எங்களது பாட்டம் நேவிகேஷன் பாரினை கிளிக் செய்து கிளிக் செய்யும் விஜெட் இப்படி ரெண்டர் ஆக வேண்டும். அதையும் உருவாக்குவோம். அது ஒன்றும் கஷ்டமான ஒரு மெத்தட் அல்ல. எதுவும் ரிட்டர்ன் ஆக தேவையில்லை என்பதால் நான் இதை வைடாக கொடுக்கின்றேன். நான் இங்கு ஆன் ஐட்டம் டேப் என்று கொடுக்கின்றேன். கண்டிப்பாக இங்கு இண்டெக்ஸினை பாஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த இண்டெக்ஸினை வைத்துத்தான் நான் பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டமினை காட்ட வேண்டும் என்று எமக்கு விளங்கும். நான் இங்கு செட் ஸ்டேட் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கு யூசர் கிளிக் செய்ததை நாங்கள் செலக்டட் இண்டெக்ஸாக அப்டேட் செய்ய வேண்டும். அதை மட்டும் செய்தால் போதும். இது புரியவில்லை என்றால் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இப்போது நான் இங்கு ஆன் டேப் எனும் மெத்தடினை இந்த பாட்டம் நேவிகேஷன் பாருடன் பைண்ட் செய்ய வேண்டும். அதை உங்களால் மிகவும் எளிதாக செய்ய முடியும். இங்கு பாட்டம் நேவிகேஷன் பார் இருக்காது. நாங்கள் பாட்டம் நேவிகேஷன் பாரில் இங்கு வந்த பிறகு பாட்டம் நேவிகேஷன் பாரில் ஆன் டேப் என்று ஒரு மெத்தட் கொடுக்க முடியும். இதற்கு நான் ஆன் ஐட்டம் டேப் என்று மெத்தடினை பைண்ட் செய்கிறேன். அடுத்து உங்களால் இதில் ரெண்டர் ஆக வேண்டிய இண்டெக்ஸ் எதுவென்று கொடுக்க முடியும். நான் இதை சேவ் செய்கிறேன். இங்கு இந்த இண்டெக்ஸினையும் பிரிண்ட் செய்து கொள்கிறேன். அப்போது உங்களுக்கு நன்றாக புரியும். நான் இங்கு செட் ஸ்டேட் செய்வதற்கு முன் இதை பிரிண்ட் செய்து கொள்கிறேன். செட் ஸ்டேட் செய்த பிறகு சேவ் செய்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இங்கு இந்த மெத்தடுக்கு அனுப்பும் இண்டெக்ஸினை பிரிண்ட் செய்து காட்டுகிறேன். அப்போது உங்களுக்கு இது நன்றாக புரியும். நான் டீபக் கன்சோலினை ஓபன் செய்து கொள்கிறேன். அப்ளிகேஷனுக்கு செல்லுங்கள். நான் இதை கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு விளங்கும். நான் இப்போது 0 எனும் இண்டெக்ஸில் இருக்கின்றேன். நான் இப்படி கிளிக் செய்து கொண்டு போகும்போது உங்களுக்கு விளங்கும் 1, 2, 3, 4 என ஒரு சாதாரண அரே போலவே இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரில் ஐட்டம்ஸ் ரெண்டர் ஆகின்றன. அதன் பிறகு இதை நான் பயன்படுத்த முடியும். இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரில் கரண்ட் இண்டெக்ஸ் என்று ஒரு ஃபீல்டு இருக்கிறது. உங்களுக்கு விளங்கும் கரண்ட் இண்டெக்ஸுக்கு நாங்கள் ஒரு இன்டிஜரினை பாஸ் செய்ய வேண்டும். அதாவது செலக்டட் இண்டெக்ஸினை பாஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களது கரண்ட் இண்டெக்ஸ் ஆக இந்த செலக்டட் இண்டெக்ஸினை இங்கு செட் ஸ்டேட்டில் அப்டேட் செய்து கொள்கிறோம். உங்களுக்கு புரியும். நான் இங்கு ஏதேனும் ஒரு பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டமினை டேப் செய்த உடனே இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் மூலம் நாங்கள் டேப் செய்த இண்டெக்ஸ் இந்த மெத்தடுக்கு பாஸ் ஆகும்.
இந்த மெத்தடால் நாங்கள் டேப் செய்யும் இண்டெக்ஸினை நான் இங்கு உருவாக்கிய ஸ்டேட் வேரியபிளில் கொடுக்க முடியும். அதன் பிறகு ஸ்டேட் வேரியபிளுக்கு ஏற்ப நான் இங்கு கரண்ட் இண்டெக்ஸினை மாற்றுகின்றேன். இப்போது நான் சேவ் செய்து எப்படி கிளிக் செய்யும் போது உங்களுக்கு விளங்கும் இங்கு இருக்கும் விஷயங்கள் தெரிவதில்லை. இங்கு மாறினாலும் நாங்கள் உருவாக்கிய இந்த பேஜஸ் மாறுவதில்லை. நாங்கள் இந்த பேஜஸ் உள்ளே ஒவ்வொன்றாக கொடுத்தோம். உங்களுக்கு நினைவிருக்கும் ப்ரொஃபைல் பேஜில் ப்ரொஃபைல் என்று கொடுத்தோம். அவை நமக்கு தெரிவதில்லை, ஏனென்றால் நாங்கள் பாடியினை உருவாக்கவில்லை என்பதால் ஆகும். நாங்கள் கீழே வருவோம். உங்களால் இங்கு பாட்டம் நேவிகேஷன் பாருக்கு வெளியே வந்து பாடியினை கொடுக்க முடியும். நாங்கள் கிளிப் ரெக்டில் இருந்தும் வெளியே வருவோம். பாடியாக உங்களுக்கு இங்கு ரெண்டர் ஆக வேண்டியது என்னவென்று கொடுக்க முடியும். பாடியாக உங்களால் எங்களது பேஜஸ் அரேக்கு செல்ல முடியும். எங்களது பேஜஸ் அரேயில் செலக்டட் இண்டெக்ஸுக்கு செல்ல முடியும். அப்போது நாங்கள் இண்டெக்ஸினை மாற்றும் போதே பாடியில் ரெண்டர் செய்யும் ஃபீல்ட்ஸினையும் மாற்றுகிறோம் என்று உங்களுக்கு புரியும். உங்களுக்கு விளங்கும். இப்போது எங்களது ஆப் பார் அழகாக தெரிகிறது. நான் இங்கு ஹோம் பேஜுக்கு வந்த பிறகு ஹோம் பேஜ் தெரிகிறது. இங்கு மைண்ட்ஃபுல் என்று மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் அதை இப்போது மாற்றிக்கொள்வோம். நான் இங்கு மைண்ட்ஃபுல் என்று கொடுக்கின்றேன். மைண்ட்ஃபுல் எனும் டேப்புக்கு வந்த பிறகு இங்கு அழகாக மைண்ட்ஃபுல் என்று காட்டுகிறது. அதன் பிறகு இவை ஒவ்வொன்றாக மாறுகின்றன. இவற்றின் கலர்ஸ்களை சரி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புரியும். ஆனால் நமக்கு தேவையானவாறு இப்போது பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி வேலை செய்கிறது. இப்போது எனக்கு எங்களது இந்த ஐக்கன்ஸ்களை கஸ்டமைஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு நாங்கள் உருவாக்கிய அப்ளிகேஷனின் ஐக்கன்ஸ்களை காட்டுகிறேன். உங்களுக்கு விளங்கும். இது போன்ற அழகான ஐக்கன்ஸ்களை நான் கொடுத்துள்ளேன். உங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தும் அதே ஐக்கன்ஸ்கள் தேவைப்பட்டால் GitHub ரெப்போசிட்டரியில் கண்டறிய முடியும். நான் GitHub ரெப்போசிட்டரியின் லிங்கினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். நாங்கள் பாட்டம் நேவிகேஷன் பாரில் பயன்படுத்தும் ஐக்கன்ஸ்களை அசெட்ஸ் ஃபோல்டர் உள்ளே ஐக்கன்ஸ் என்று ஒரு ஃபோல்டரை உருவாக்கி கொடுத்துள்ளோம். அதன் உள்ளே உங்களால் இந்த ஐக்கன்ஸ்களை ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களுக்கு அதே ஐக்கன்ஸ்கள் தேவைப்பட்டால் அவற்றை பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிடித்த ஐக்கனினை எப்படி தேடுவது என்று இப்போது நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நீங்கள் உங்களுடைய வெப் பிரவுசருக்கு செல்லுங்கள். இப்போது நாங்கள் ஐக்கன்ஸ்களை தான் தேடிக்கொள்ள வேண்டும். ஐக்கன்ஸ் எடுக்க ஒரு நல்ல சைட் இருக்கிறது. நீங்கள் லூசிட் ஐக்கன்ஸ் என்று சர்ச் செய்தீர்கள் என்றால் இந்த லூசிட் ஐக்கன்ஸ் வெப்சைட்டுக்கு செல்ல முடியும். இதனுள்ளே நல்ல ப்ரொஃபஷனல் ஐக்கன்ஸ் லிஸ்ட் இருக்கிறது. இப்படி இந்த வெப் பேஜுக்கு சென்ற பிறகு உங்களால் ஐக்கன்ஸ் எனும் டேப்புக்கு செல்ல முடியும். நான் ஐக்கன்ஸ் எனும் டேப்புக்கு செல்கின்றேன். உங்களுக்கு விளங்கும் ஐக்கன்ஸ் லைப்ரரி ஒன்று இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான எந்த ஐக்கனினையும் இங்கு கண்டறிய முடியும். இந்த ஐக்கன்ஸ் மற்ற ஐக்கன்ஸ் லைப்ரரிகளை விட அழகாக இருக்கும். நமக்கு தேவையானவாறு ஓரளவு கஸ்டமைஸ் செய்யவும் முடியும். முதலில் எனக்கு ஒரு ஹோம் ஐக்கன் தேவை என்பதால் நான் ஹோம் என்று சர்ச் செய்கிறேன். அதன் பிறகு அந்த ஹோம் எனும் கீவேர்டுக்கு ஏற்ற பல ஐக்கன்ஸ் நமக்கு ரெக்கமெண்ட் செய்யப்படும். எனக்கு இதுதான் மிகவும் நன்றாக இருக்கிறது. அதனால் நான் இதை செலக்ட் செய்கிறேன். இதை செலக்ட் செய்த பிறகும் உங்களால் இங்கு கஸ்டமைசேஷன் செய்ய முடியும். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு எனக்கு ரெட் கலர் தேவை என்று நினையுங்கள். உங்களுக்கு விளங்கும். எனக்கு ரெட் கலராக மாற்ற முடியும். இந்த கஸ்டமைசேஷன்களை உங்களால் செய்ய முடியும். நான் இதை மீண்டும் ரீசெட் செய்கிறேன். இங்கு உங்களுக்கு விளங்கும் இந்த ஸ்ட்ரோக் வித் நான் இதை குறைத்து கொண்டு போகும் போது உங்களுக்கு விளங்கும். இந்த ஐக்கன்ஸ்களின் ஸ்ட்ரோக் வித்தினையும் கஸ்டமைஸ் செய்ய முடியும். அதே போல் ஐக்கன் சைஸினையும் உங்களால் இப்படி கஸ்டமைஸ் செய்ய முடியும். நான் தற்போதைக்கு டிஃபால்ட்டாக இருப்பதைத்தான் பயன்படுத்துகிறேன். அடுத்து இதற்கு எந்த அக்கவுண்ட்ஸ்களும் உருவாக்க தேவையில்லை. நமக்கு தேவையானது SVG-னை காப்பி செய்வது அல்ல. நமக்கு SVG-னை டவுன்லோட் செய்வதுதான் இப்பொழுது தேவை. நீங்கள் இங்குள்ள இந்த சிறிய அம்புக்குறியின் மேல் கிளிக் செய்த பிறகு பார்த்தால் டவுன்லோட் SVG என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களால் இங்கு SVG-னை டவுன்லோட் செய்ய முடியும். உங்களுக்கு விளங்கும். இங்கு SVG டவுன்லோட் ஆகிவிட்டது. நான் இதை சேவ் செய்து கொள்கின்றேன். நாங்கள் நேரடியாக எங்களது ப்ரொஜெக்ட் உள்ளேயே சேவ் செய்து கொள்வோம். நான் எனது டெஸ்க்டாப்புக்கு செல்கிறேன். டெஸ்க்டாப்பில் நாங்கள் உருவாக்கிய மெடிடேட்டர் ஆப் உள்ளே செல்வோம். இதனுள்ளே நாங்கள் புதிதாக ஒரு ஃபோல்டரினை உருவாக்குவோம். நான் அசெட்ஸ் ஃபோல்டரினை உருவாக்குகின்றேன். நான் அசெட்ஸ் ஃபோல்டர் உள்ளே ஐக்கன்ஸ் என்று சொல்லும் ஒரு ஃபோல்டரினை உருவாக்குகிறேன். அதன் பிறகு நான் home.svg-னை ஐக்கன்ஸ் ஃபோல்டர் உள்ளே இப்படி சேவ் செய்து கொள்கின்றேன். அடுத்து நான் இரண்டாவது ஐக்கனாக பிரெயின் என்று சர்ச் செய்கின்றேன். இந்த ஐக்கன்ஸ்களை உங்களுக்கு விருப்பமானவாறு பயன்படுத்தலாம். நான் பயன்படுத்தும் அதே ஐக்கன்ஸாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களால் இதைவிட நல்ல ஐக்கன்ஸ்களை கண்டிப்பாக கண்டறிய முடியும். நான் இதையும் டவுன்லோட் செய்கிறேன். முன்பு சேவ் செய்த அதே இடத்திலேயே சேவ் செய்து கொள்ளுங்கள். எங்களது மெடிடேட்டர் ஆப்பின் அசெட்ஸ் உள்ளே இருக்கும் ஐக்கன்ஸ் என்னும் ஃபோல்டரில் தான் நான் இதை சேவ் செய்கிறேன். அடுத்து கிரியேட் என்பதுதான் எனக்கு தேவை.
நான் இங்கு பிளஸ் என்று சர்ச் செய்கிறேன். எனக்கு தெரிந்தவரை பிளஸ் என்பதுதான் பொருத்தமான ஐக்கனாக கிடைத்தது. இந்த சர்க்கிள் பிளஸ் என்னும் ஐக்கன் தான் எனக்கு தேவை. நான் இதையும் டவுன்லோட் செய்கிறேன். அடுத்து உங்களால் உங்கள் ஃபோல்டரில் சேவ் செய்ய முடியும். இங்கு ஃபைல் பிளஸ் என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் மீண்டும் எங்களது இமேஜினை பார்ப்போம். இந்த ஐக்கன் தான் எனக்கு அடுத்து தேவை. நான் நினைப்பது போல இந்த ஐக்கன் தான் இங்கு இருக்கிறது. இங்குள்ள ஃபைல் பிளஸ் 2 என்னும் ஐக்கனினை தான் நான் அடுத்து பயன்படுத்தினேன். நான் இதையும் டவுன்லோட் செய்கிறேன். இதுதான் எனது 4வது நேவிகேஷன் ஐட்டமுக்கு நான் பயன்படுத்தியது. எனக்கு நினைவிருக்கும் வரை அடுத்து நமக்கு தேவையானது எங்களது யூசர் ஐக்கன். நான் இங்கு யூசர் என்று சர்ச் செய்கிறேன். நாங்கள் யூசரின் ஐக்கனாக காக் வீல் உடன் இருக்கும் ஐக்கனினை தான் இங்கு பயன்படுத்தினேன். நான் இதையும் டவுன்லோட் செய்கிறேன். நமக்கு இணைத்து ஐக்கன்ஸ் தேவையில்லை. இங்கு உங்களால் இதைவிட அழகான ஐக்கன்ஸ்களை கண்டறிய முடியும். எனது விருப்பம் மற்றும் நேரத்திற்கு ஏற்பத்தான் இங்கு இணைத்து ஐக்கன்ஸ்களை தேர்ந்தெடுத்தேன். நீங்கள் ஒரு நல்ல ரிசர்ச் செய்து உங்களுக்கு பொருத்தமான ஐக்கன்ஸ்களை இங்கிருந்து கண்டறியலாம். இந்த ஐக்கன்ஸ்களை தேர்ந்தெடுக்க இந்த லூசிட் ஐக்கன் மட்டும் வழியல்ல. ஐக்கன் லைப்ரரிஸ் ஏராளமாக உள்ளது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த அல்லது நீங்கள் பயன்படுத்தும் ஒரு ஐக்கன் லைப்ரரி இருந்தால் அதை பயன்படுத்தலாம். நமக்கு தேவையானது SVG ஃபார்மட் மட்டுமே. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த லைப்ரரியையும் பயன்படுத்தலாம். இப்போது நாங்கள் எங்களது கோடுக்கு செல்வோம். நான் லைபினை க்ளோஸ் செய்கிறேன். இப்போது நாங்கள் சேர்த்த அசெட்ஸ் ஃபோல்டர் இருக்கிறது. எங்களது அசெட்ஸ் ஃபோல்டர் உள்ளே ஐக்கன்ஸ் ஃபோல்டர் சேர்ந்துள்ளது. அதே போல் நாங்கள் பயன்படுத்தும் ஐக்கன்ஸ்களும் இப்படி சேர்ந்துள்ளன. இப்போது பார்ப்போம் எப்படி இந்த ஐக்கன்ஸ்களை இம்போர்ட் செய்வது என்று. கண்டிப்பாக நாங்கள் இங்குள்ள ஐக்கன்ஸ் ஃபோல்டரின் லொகேஷனை காப்பி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் pubspec.yamlக்கு வந்து இந்த விஷயங்களை இம்போர்ட் செய்ய வேண்டும். நான் pubspecக்கு வந்து இங்குள்ள 72 முதல் 74 வரையான வரிசைகளில் உள்ள கமெண்டினை நீக்குகிறேன். உங்களால் Ctrl// அழுத்தி கமெண்டினை நீக்க முடியும். அடுத்து நான் இதை சரி செய்கிறேன். ஏனென்றால் இந்த இன்டென்டேஷன்ஸ் அப்படியே சரியாக இருக்க வேண்டும். அடுத்து நான் காப்பி செய்ததை இங்கு பேஸ்ட் செய்கிறேன். / குறியீட்டினை கண்டிப்பாக இட வேண்டும். அப்போதுதான் இந்த ஐக்கன்ஸ் என்னும் ஃபோல்டர் உள்ளே இருக்கும் எதையும் நம்மால் இம்போர்ட் செய்ய முடியும். உங்களுக்கு விளங்கும் pubget தானாக இயங்குகிறது. கண்டிப்பாக pubget இயங்கும் வரை சிறிது நேரம் காத்திருங்கள். pubget இயங்கும் போது உங்கள் பேக்கேஜ் மேனேஜரால் நீங்கள் கொடுத்த லொகேஷனினை அடைய முடியாவிட்டால் அங்கு ஒரு எரர் வரும். அப்படி எரர் வந்தால் நீங்கள் ஏதோ தவறு செய்திருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இது இயங்கிய பிறகு ஏதேனும் பிரச்சனை வருகிறதா என்று பார்ப்போம். எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி என்றால் நாங்கள் சரியாக லொகேஷனை கொடுத்துள்ளோம். இப்போது நான் pubspecனை க்ளோஸ் செய்கிறேன். இப்போது எனது பாட்டம் நேவிகேஷன் பாஸில் தான் நான் காப்பி செய்த ஐக்கனினை கொடுக்க வேண்டும். ஃப்ளட்டர் அப்ளிகேஷனில் எப்படி SVG ஐக்கனினை பயன்படுத்துவது என்று இப்போது பார்ப்போம். பாட்டம் நேவிகேஷன் பார் ஐக்கனின் ஐக்கன் என்னும் ஃபீல்டில் தான் எனது SVGனை கொடுக்க வேண்டும். இப்போது உங்களால் SVG பிக்சர் என்று பயன்படுத்த முடியும். இப்போது இது ரெக்கமெண்ட் செய்யப்படும். நாங்கள் இதை ஃப்ளட்டர் SVG என்னும் பேக்கேஜ் மூலம் இம்போர்ட் செய்கிறோம். இதை ஒரு அசெட்டாகத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு விளங்கும் இதை நெட்வொர்க்காகவோ மெமரியாகவோ அல்லது ஃபைலாகவோ பயன்படுத்த முடியும். அசெட் இமேஜ் போலவே தான் இருக்கும். இங்கு பேக்கேஜ் ஃப்ளட்டர் SVG என்று இருக்கிறது. இதுதான் எனக்கு தேவை. இப்போது நீங்கள் பயன்படுத்தும் அசெட்டின் பெயரை இதில் கொடுக்க வேண்டும். முன்பு போலவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஐக்கன்ஸ் கோடுக்கு வந்து ஹோம் என்பதை காப்பி செய்து அசெட்ஸ் நேமினை ஒரு ஸ்ட்ரிங் ஆக பேஸ்ட் செய்யலாம். இன்னும் சில ஃபீல்ட்ஸ்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். இங்கு எரர் வருவதற்கு காரணம் நாங்கள் இதை ஒரு கன்ஸ்டன்டாக டிஃபைன் செய்திருப்பதுதான். இப்போது நான் இதை சேவ் செய்கிறேன். எங்களது ஹோம் ஐக்கன் இங்கு இம்போர்ட் ஆகிவிட்டதா என்று பார்ப்போம். எங்களது ஹோம் ஐக்கன் அழகாக இம்போர்ட் ஆகி உள்ளது. நான் இந்த SVGனை திறந்து காட்டுகிறேன். முன்பு சொன்னது போல உங்களால் இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் ஒரு SVG, JPEG அல்லது PNGனை திறக்கும் போது இப்படி ஒரு கோட் தெரியாது. ஒரு படமாகத்தான் விளங்கும். ஆனால் SVGயின் சிறப்பு என்னவென்றால் இப்படி ஒரு கோடினை தான் இந்த அப்ளிகேஷனில் இம்போர்ட் செய்கிறோம். அப்போது நமக்கு இதில் கஸ்டமைசேஷன் செய்ய முடியும். SVGனை பயன்படுத்துவதால் இதில் வித், ஹைட், ஸ்ட்ரோக் கலர், ஃபில் கலர் என எதையும் நம்மால் மாற்ற முடியும். இதன் சைஸ் மிகவும் குறைவு. ஒரு PNG அல்லது JPEGனை பயன்படுத்துவதை விட SVGனை பயன்படுத்துவதால் எங்களது அப்ளிகேஷனின் அளவு மிகவும் குறைவு. இப்போது நான் எனது அப்ளிகேஷனில் SVGனை சேர்த்து விட்டேன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம் வரலாம்.
நான் இங்கு ஹோமினை தேர்ந்தெடுத்தாலும் அது அதே நிறத்தில் தான் இருக்கிறது, வேறொன்றை தேர்ந்தெடுத்தாலும் அது அதே நிறத்தில் தான் இருக்கிறது. எனக்கு இவ்வாறு தேவையில்லை. நான் இதை தேர்ந்தெடுக்கும் போது நிறம் மாறுவது போல இந்த ஐக்கன் நிறத்தையும் மாற்ற வேண்டும். எப்படி இதில் உள்ள நிறங்களை மாற்றுவது என்று இப்போது பார்ப்போம். நிறங்களை மாற்றுவது பற்றி சொல்வதற்கு முன்பாக எங்களது அப்ளிகேஷனில் பயன்படுத்தப்படும் கலர்ஸ்களை முதலில் டிஃபைன் செய்து கொள்வதுதான் சிறந்தது. எனவே நான் உங்களுக்கு கலர்ஸ்களை டிஃபைன் செய்யும் முறையை சொல்கிறேன். இதை பற்றி நாங்கள் முன்னரே பேசியிருந்தோம். எங்களது யூட்டில்ஸ்களை கொடுக்க ஒரு ஃபோல்டரினை உருவாக்குவோம். இதனுள்ளே நான் கலர்ஸ் என்று ஒரு புதிய ஃபைலினை உருவாக்குகின்றேன். இதனுள்ளே எங்களது கலர்ஸ்களை உருவாக்கலாம். நான் ஆப் கலர்ஸ் என்று ஒரு கிளாஸினை உருவாக்குகின்றேன். இப்போது எனது அப்ளிகேஷனில் உள்ள கலர்ஸ்களை இதில் பேஸ்ட் செய்கிறேன். தற்போதைக்கு முக்கிய நிறங்களை மட்டும் பேஸ்ட் செய்கிறேன். நாங்கள் மெட்டீரியல் டாட் பேக்கேஜில் அல்லது .ui இம்போர்ட் செய்ய வேண்டும். மெட்டீரியல் உள்ளே இந்த .ui இருக்கிறது. இப்போது உங்களுக்கு விளங்கும், நாங்கள் சில நிறங்களை பயன்படுத்தியுள்ளோம். உங்கள் அப்ளிகேஷனுக்கு தேவையான நிறங்களை கண்டறிய ஒரு கலர் பேலட்டினை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நான் அதையும் உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் கலர் பேலட் என்று சர்ச் செய்யுங்கள். கலர் ஹண்ட் தளத்தில் பல கலர் பேலட்ஸ் உள்ளன. உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு விளங்கும் பல பேலட்ஸ் உள்ளன. நமக்கு டார்க் பேலட்ஸ் தேவைப்பட்டால் அதை தேடலாம். நாங்கள் செய்வது ஒரு மெடிடேஷன் ஆப் என்பதால் சில வார்ம் நிறங்களை தேர்ந்தெடுப்போம். இயற்கையோடு பொருந்தக்கூடிய நிறங்களை கொடுத்தால் நன்றாக இருக்கும். நீங்கள் இது போன்ற ஒரு கலர் பேலட்டினை பயன்படுத்துங்கள். இவை மிகவும் பொருந்தக்கூடிய நிறங்கள். எனவே நாங்கள் மீண்டும் சிந்திக்க தேவையில்லை. கலர் ஹண்டில் உள்ள பேலட்ஸ்களை பயன்படுத்த பரிந்துரைக்கிறேன். ஏனெனில் அவை ஏற்கனவே பரிசோதிக்கப்பட்டவை ஆகும். நானும் இந்த பேலட்டில் இருந்துதான் நிறங்களை பயன்படுத்தினேன். நான் இங்கு பிரைமரி ப்ளூ ஒன்றை பயன்படுத்தியுள்ளேன். அடுத்து எப்போதும் பயன்படுத்தும் பர்பிள் இருக்கிறது. அழகான ஒரு கிரீனும் எனக்கு கிடைத்தது. இவை மூன்றும் எனக்கு எனது கலர் பேலட்டில் இருந்து கிடைத்தன. அடுத்து கிரே, ஒயிட் என்று பிளாக் எப்படியும் தேவைப்படும். இவற்றை டிஃபைன் செய்துள்ளேன். அடுத்து நான் கலர்ஸுடன் எனது ஆப்பின் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ்களையும் இங்கே சேர்த்துக் கொள்கிறேன். அதுதான் எனக்கு இப்போது வசதியானது. நான் ஆப் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் என்று ஒரு கிளாஸினை உருவாக்குகிறேன். 3 டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் மட்டுமே உருவாக்கினேன். நிறைய டெக்ஸ்டைல்ஸ் பயன்படுத்துவது அவ்வளவு நல்லதல்ல. இப்போது டெக்ஸ்ட் ஸ்டைல், டைட்டில், சப்டைட்டில், பாடி ஸ்டைல் என அனைத்தும் தயாராக உள்ளன. இதை பற்றி ஏற்கனவே கதைத்ததால் நான் காப்பி பேஸ்ட் செய்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் AI டூல் மூலமாகவோ அல்லது எனது ரெபோசிட்டரி மூலமாகவோ இதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது மீண்டும் பாட்டம் நேவிகேஷன் பார் பிரச்சனைக்கு வருவோம். அதாவது எங்களது உண்மையான பிரச்சனைக்கு வருவோம். இப்போது எனக்கு தேவையானது எதை கிளிக் செய்கிறோமோ அதன் நிறத்தை மாற்றுவதாகும். இது கடினமானதல்ல. SVGயினுள்ளே கலர் ஃபில்டர் எனும் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. இந்த கலர் ஃபில்டருக்கு உங்களால் கலர் ஃபில்டர் மோட் கொடுக்க முடியும். முதலில் நிறத்தை கொடுக்க வேண்டும். பிறகு பிளெண்ட் மோட் கொடுக்க வேண்டும். போட்டோஷாப் போன்ற மென்பொருட்களை பயன்படுத்தி இருந்தால் உங்களுக்கு பிளெண்டிங் மோட் பற்றி தெரிந்திருக்கும். நாங்கள் முதலில் பிளெண்டிங் மோடினை கொடுப்போம். blend mode.srcln என்பதுதான் எனக்கு தேவை. அப்போதுதான் நிறம் அழகாக பிளெண்ட் ஆகும். இங்கு ஆப் கலர்ஸுக்கு சென்று பர்பிள் போன்றவற்றை கொடுக்க முடியும். இப்போது இதை சேவ் செய்தால் பர்பிள் நிறம் வந்துவிடும். ஆனால் இது மாறினாலும் பர்பிள் அப்படியே தான் இருக்கும். எனவே நாங்கள் இதை கண்டிஷனலி ரெண்டர் செய்ய வேண்டும். செலக்டட் இண்டெக்ஸ் 0 இருந்தால் பர்பிள் நிறத்தை காட்டுங்கள். செலக்டட் இண்டெக்ஸ் 0 என்றால் உங்களுக்கு பர்பிள் கலரை பயன்படுத்தலாம். ஏனென்றால் அப்போது அது செலக்ட் செய்யப்பட்டிருக்கும். செலக்ட் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் ஆப் கலர்ஸுக்கு சென்று பிரைமரி கிரே கலரை இங்கே யூஸ் செய்யலாம். நாம் இங்கே கமா ஒன்றை சேர்த்து இதையும் சேவ் செய்து கொள்ளலாம். இங்கே நான் செய்தது என்ன? இந்த செலக்டட் இண்டெக்ஸ் 0 என்றால் நான் இங்கே பர்பிள் கலரை காட்டினேன். வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் நான் இங்கே கிரே கலரை ரெண்டர் செய்தேன். இப்போது உங்களுக்கு தெரியும், இது செலக்ட் செய்யப்பட்டால் மட்டுமே பர்பிள் கலராக மாறும். இப்போது இதே விஷயத்தை மற்ற இடங்களிலும் ஆட் செய்ய வேண்டும். ஆனால் நான் இங்கே இன்னும் சில விஷயங்களை ஆட் செய்ய வேண்டும். நான் இப்போது கலர் ஃபில்டரில் இருந்து வெளியே வருகிறேன். இங்கே நீங்கள் லேபிள் ஒன்றை சேர்க்கலாம். நான் இங்கே ஹோம் SVG என்று லேபிள் கொடுக்கின்றேன். அப்படி செய்தால் SVG லோடாகவில்லை என்றால் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போது நான் இங்கே லேபிளை இதே மாதிரி வைத்துக் கொள்கிறேன். SVG ரெண்டர் செய்ய இந்த விஷயங்களைத்தான் நாம் செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் தனியாக ட்ரை செய்து மற்றவற்றுக்கும் நம்முடைய SVG ஐக்கனை அழகாக ரீப்ளேஸ் செய்து பாருங்கள். இப்போது இதையும் சேர்த்து பார்க்கலாம். முதலில் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய SVG பிக்சர் .assertஐ யூஸ் செய்யுங்கள். அதற்கு பிறகு அசட்டின் லொக்கேஷனுக்கு செல்லுங்கள். பிரெயின் என்பதுதான் எனக்கு தேவையானது. அதை இங்கிருந்து காப்பி செய்யுங்கள். அதற்கு பிறகு இந்த அசட் நேமுக்கு இதை ஸ்ட்ரிங்காக பேஸ்ட் செய்யலாம்.
அடுத்ததாக இதற்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் நாம் செட்டப் செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் கலர் ஃபில்டரை சேர்க்கலாம். அப்படி செய்தால் நமக்கு கலரை மாற்ற முடியும். நீங்கள் கலர் ஃபில்டருக்கு கலர் ஃபில்டர் டாட் மூட் கொடுக்கலாம். முதலில் நாம் கலரை மாற்ற வேண்டும். இப்போது செலக்டட் இண்டெக்ஸ் ஒன்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மைண்ட்ஃபுல் என்பது 1 என்ற இண்டெக்ஸில் இருக்கிறது. இது 1 என்றால் நாம் ஆப் கலர்ஸுக்கு பிரைமரி பர்பிள் கலரை கொடுக்கின்றேன். எல்ஸ் நான் ஆப் கலர்ஸுக்கு பிரைமரி கிரே கலரை சேர்த்து இதை சேவ் செய்கிறேன். இப்போது நீங்கள் பிளெண்ட் மூடுக்கு சேர்க்கலாம். பிளெண்ட் மூட் என்றால் என்ன? நமக்கு தேவையானது src_ln என்பதாகும். அதை எந்த மாதிரி மாற்றினால் இப்போது நம்முடைய இரண்டாவது ஒன்றும் அழகாக ஸ்டைல் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். நம்முடைய லேபிள் கலரை மாற்ற வேண்டும். பின்னர் நாம் லேபிள் கலரை எப்படி மாற்றுவது என்று சொல்லித் தருகிறேன். அடுத்து இதே மாதிரியாக செய்ய வேண்டும். அதனால் நான் இங்கே நம்முடைய ஐக்கனை கோடை இதே மாதிரி காப்பி செய்கிறேன். இங்கே நாம் செமண்டிக் லேபிளை கொடுக்க மறந்துவிட்டோம். அதையும் சேர்த்துக்கொள்வோம். ஸ்ட்ரிங்காக நீங்கள் பிரெயின் SVGயை இங்கே சேர்க்கலாம். இப்போது நான் என்னுடைய ஐக்கன் விஜெட்டை இந்த மாதிரி காப்பி செய்கிறேன். அப்படி செய்தால் இவைகளை ரீப்ளேஸ் செய்து கொண்டு செல்ல முடியும். நமக்கு இமேஜஸை பார்க்க நம்முடைய ஃபைல்ஸ் தேவைப்படும். நம்முடைய மூன்றாவது ஒன்றுக்கு சர்க்கிள் ப்ளஸ் என்பதைத்தான் சேர்க்க வேண்டும். இங்கே செலக்டட் இண்டெக்ஸ் 2 என்றால் இந்த மாதிரி செய்ய வேண்டும். நாம் இங்கே சர்க்கிள் ப்ளஸ் என்பதை சேர்ப்போம். அது மிகவும் நல்லது. அடுத்ததாக நான் மீண்டும் இந்த ஐக்கனை காப்பி செய்கிறேன். இதையும் பேஸ்ட் செய்வோம். மூன்றாவது ஒன்றுக்கு எனக்கு தேவையானது ஃபைல்ஸ் +2 என்பதாகும். அதை காப்பி செய்கிறேன். இங்கே செலக்டட் இண்டெக்ஸ் 3. அதற்கு பிறகு இதை மாற்றிக்கொள்வோம். நாம் சர்க்கிள் ப்ளஸுக்கு பதிலாக சர்க்கிள் +2 என்று சேர்ப்போம். அடுத்ததாக இந்த ஐக்கனை நான் இங்கிருந்து காப்பி செய்கிறேன். இந்த ஐக்கனை இங்கே ரீப்ளேஸ் செய்வோம். அடுத்ததாக யூசர் ரவுண்ட் காக் என்பதுதான் எனக்கு தேவையானது. காக் என்றால் அதில் காக் வீல் இருப்பதால் தான். இதையும் பேஸ்ட் செய்யுங்கள். இங்கே செலக்டட் இண்டெக்ஸ் 4. இங்கே நாம் யூசர் ரவுண்ட் காக் என்பதை சேர்ப்போம். நான் நினைக்கின்றேன் இப்போது நாம் இவற்றை சரியாக செட்டப் செய்து விட்டோம். இப்போது செலக்டட் மற்றும் அன்செலக்டட் கலர்ஸை மாற்ற வேண்டும். இங்கே செலக்டட் கலரை பர்பிளாக மாற்ற வேண்டும். அப் கலர்ஸுக்கு பர்பிள் கலரை செலக்டட் கலராக அமைக்க வேண்டும். அதேபோல் நான் இங்கே கிரே கலரை அப் கலர்ஸிலிருந்து இம்போர்ட் செய்கிறேன். அவற்றை சேர்த்து சேவ் செய்த பிறகு நாம் அட்சைட் த பாட்டம் நேவிகேஷன் பாரை அழகாக பார்க்க முடியும். நான் நம்முடைய எமுலேட்டரை கொஞ்சம் ஜூம் செய்கிறேன். இப்போது நீங்கள் நம்முடைய ஹோமை பார்க்க முடியும். நான் இதை கிளிக் செய்த பிறகு அது மைண்ட்ஃபுல்லுக்கு செல்கிறது. அதற்கு பிறகு இதை கிளிக் செய்தால் கிரியேட் என்பதற்கு செல்கிறது. அதற்கு பிறகு நாம் இதை கிளிக் செய்தால் கஸ்டம் என்பதற்கு செல்கிறது. இதை கிளிக் செய்தால் ப்ரொஃபைல் என்பதற்கு செல்கிறது. இப்போது இந்த செக்ஷனிலேயே நம்முடைய அப்ளிகேஷனின் கூகுள் ஃபாண்ட்டை செட்டப் செய்வோம். அது நமக்கு மிகவும் எளிதானது. இங்கே அதிகமான விஷயங்களை செட்டப் செய்ய வேண்டியது இல்லை. கூகுள் ஃபாண்ட்டை செட்டப் செய்து தீம் மட்டும் தேவையாக இருக்கும். நாம் இங்கே தீமை ஆட் செய்வோம். தீமுக்கு நீங்கள் தீம் டேட்டா ஆப்ஜெக்டை பாஸ் செய்ய வேண்டும். தீம் டேட்டாவில் நான் ஃபாண்ட் ஃபேமிலி ஒன்றை சேர்க்க வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் pubspec.yaml கூகுள் ஃபாண்ட்ஸ் லைப்ரரியை இம்போர்ட் செய்திருந்தோம். நான் இங்கே லட்டோ என்ற ஃபாண்ட்டை யூஸ் செய்கிறேன். இந்த விஷயங்களை மட்டும் செய்தால் போதும். இப்போது உங்களுக்கு லட்டோ இம்போர்ட் ஆகும். நீங்கள் உங்கள் pubspec.yaml சென்று இங்கே கூகுள் ஃபாண்ட்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ளதா என்று பாருங்கள். நம்முடைய ஃபாண்ட் மாற்றப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் லட்டோ என்ற ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் மிகவும் நல்லது. மெடிடேஷன் ஆப் போன்றவற்றுக்கு இந்த ஃபாண்ட் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதனால்தான் நான் இதற்கு லட்டோ என்ற ஃபாண்ட்டை செலக்ட் செய்தேன். ஆனால் கூகுள் ஃபாண்ட்ஸ் லைப்ரரியில் இன்னும் பல ஃபாண்ட்ஸ் இருக்கின்றன. இங்கே Ctrl+ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் செய்தால் இங்கே ஒரு ஃபாண்ட் லைப்ரரி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஃபாண்ட் ஃபேமிலியை இங்கே செலக்ட் செய்து கொள்ளலாம். அப்படியானால் இந்த செக்ஷனில் நான் சொல்ல நினைத்தது பாட்டம் நேவிகேஷன் பாரை எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதுதான். இந்த செக்ஷனில் ஃப்ளட்டர் தொடர்பான பல விடயங்களை உங்கள் நாலேஜுக்கு சேர்த்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாம் இங்கே பேசிய முக்கியமான ஃபீச்சர் ஒன்றுதான் SVG ஐக்கனை எப்படி கண்டுபிடித்து அதை நம்முடைய ப்ராஜெக்ட்டுக்கு இம்போர்ட் செய்து pubspec.yaml செட்டப் செய்து அதை நம்முடைய ஃப்ளட்டர் மொபைல் அப்ளிகேஷனின் UIயில் எப்படி ஆட் செய்வது என்பதாகும். இது நாங்கள் இங்கு கதைத்த சிறப்பான ஒரு ஃபீச்சர் ஆகும். நாங்கள் எவ்வாறு எமது அப்ளிகேஷனின் SVG இமேஜ் ஒன்றை யூஸ் செய்து கொள்கின்றோம் என்பதை பார்த்திருந்தோம். நாங்கள் pubspec.yaml இந்த விடயங்கள் இணைப்பதை மறந்து விடுகின்றீர்கள். அதாவது உங்களுக்கு இந்த இம்போர்ட்ஸ்களை சரியாக இணைக்காமல் இருந்தால் நிச்சயமாக எரர் ஏற்படும். நீங்கள் இந்த இம்போர்ட்ஸ்களை சரியாக இணைத்து பேக்கேஜினை கன்ஃபிகர் செய்ய வேண்டும். இந்த பேக்கேஜின் உள்ளே மேலும் பல்வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன. நீங்கள் தனியாக எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்க முடியும். பேக்கேஜின் டாக்குமெண்டேஷனுக்கு சென்றால் இந்த விடயங்களை பார்க்க முடியும்.
அந்த விடயங்களை மிகவும் கடினமானவை இல்லை. உங்களுக்கு சிறிதளவு ஃபீச்சர்ஸ்களை மிகவும் எளிதாக இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ள முடியும். அவர்கள் அந்த விடயங்களை ப்ராப்பர்ட்டியாக டிஃபைன் செய்து வைத்துள்ளனர். அந்த விடயங்களை பற்றி டாக்குமெண்டேஷனுக்கு சென்று நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இப்பொழுது நாங்கள் SVG இமேஜ் ஒன்றை எவ்வாறு யூஸ் செய்வது என்பதை பார்த்தோம். நீங்கள் எமக்கு இந்த SVG இமேஜினை யூஸ் செய்யும் பொழுது இதன் கலர்ஸ், ஸ்ட்ரோக், வித் போன்ற விடயங்களை மேனுவலி மாற்றவும் முடியும் என்பதை பார்த்தீர்கள். அந்த மாற்றத்தை JPEG அல்லது PNG-னை யூஸ் செய்து எமக்கு செய்ய முடியாது. அதுவே இந்த SVG இமேஜினை யூஸ் செய்வதன் மூலம் அதன் முக்கியத்துவம் ஆகும். இப்பொழுது நாங்கள் நேவிகேஷன் பாரினை செட்டப் செய்துள்ளோம். நாங்கள் அடுத்த செக்ஷனில் எமது ஹோம் பேஜினை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை பார்ப்போம்.